ஹலோ மக்களே, நீதிமன்றம் வரை சென்று அவமானப்பட்டு திரும்பி வந்த சி.வி. சண்முகம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் சி.வி. சண்முகத்திற்கு ஆதரவான தீர்ப்பை வழங்கியிருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேல்முறையீடு செய்து ஒட்டுமொத்தமாக சுமார் 10 லட்சம் வரை அபராதம் விதிக்கக்கூடிய வகையில் சி.வி. சண்முகம் அவர்களது தலையில் இடிவிடும் அளவிற்கான அறிவிப்பை நீதிமன்றம் வெளியிட்டது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீதிமன்றம் என்ன கூறியது? சி.வி. சண்முகம் அவர்கள் தேர்தல் களத்தை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று விட்டாரா என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஒரே அணியில் தமிழ்நாடு என்ற ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் அவர்களது பெயரை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சி.வி. சண்முகம் அவர்கள் முதலில் சென்னை நீதிமன்றத்தில் முறையிட்டார். சென்னை உயர்நீதிமன்றமானது இடைக்கால தடை தற்காலிகமாக விதித்தது. இது அதிமுகவின் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பையும் சி.வி. சண்முகம் அவர்கள் கெத்தாக சென்றதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் அவர்களது சந்தோஷம் சொற்ப காலம்தான், அதாவது ஒரு சில நாட்களில் ஒட்டுமொத்தமாக முடிந்துவிட்டது. ஏனென்றால் திமுகவின் வழக்கறிஞர் நெல்சன் போன்றவர்கள் ஒட்டுமொத்தமாக மேல்முறையீடு செய்து அதிமுக வழக்கறிஞர்களை திணறும்படியாக வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் கூறியிருந்தார்கள். நீதிபதியே ஒரு வார்த்தையில் சி.வி. சண்முகத்தை வாயடைக்க வைத்துவிட்டார். அரசியல் களம் நெருங்கிவிட்டது, தேர்தல் நெருங்கிவிட்டதன் காரணமாக உங்களது பிரச்சாரங்களையும் தேர்தல் நாடகத்தை நீதிமன்றத்திற்கு கொண்டு வருவது சரியில்லை. இது தேர்தல் ஒட்டுமொத்தமாக வெற்றியோ தோல்வியா மக்கள் மத்தியில் தான் நீங்கள் பார்க்க வேண்டும். நீதிமன்றத்தின் நேரத்தை வீணாக்கக்கூடாது என்பதற்கேற்ப நீதிபதி பேசியிருப்பதையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. 10 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தினீர்களா, இல்லை 20 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தினீர்களா என்பதை சி.வி. சண்முகத்திடமே நீதிபதி கேட்டிருப்பதுதான் சி.வி. சண்முகம் அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாகவே பார்க்க முடிகிறது. இனியும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் என்றால் அதை கவனமாக எடுத்து செல்ல வேண்டும். தற்பொழுது சி.வி. சண்முகம் அவர்களுக்குத்தான் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடாக நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டது. அப்பொழுதே தெரிந்துவிட்டது ரிசல்ட் என்னவென்று. நீங்கள் நினைக்கலாம், ஒரு காலத்தில் திமுகவும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது அப்பொழுது ஆட்சியை கைப்பற்றவில்லையா என்று நினைக்கலாம். அப்பொழுது இருக்கக்கூடிய காலம் வேறு, இப்பொழுது இருக்கக்கூடிய காலம் வேறு. தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் என்பது மக்கள் மத்தியில் நன்றாகவே புரிந்துவிட்டது. தமிழகத்தில் பாஜக வந்தால் வட மாநிலங்களில் எப்படி இருக்கிறது? பள்ளி கூடங்களை இடிக்கக்கூடிய நிலைமையில் உத்தரப்பிரதேசத்தின் நிலைமையே மாறிவிட்டது. தமிழக மக்கள் ஏமாளிகள் கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக திமுகவின் நிர்வாகிகள் மக்கள் மத்தியில் கூறி வருகிறார்கள். இது உண்மையா என்று கேட்டால் தேர்தல் நேரத்தில் தான் வெளிவரும். ஆனால் சி.வி. சண்முகம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருப்பது உங்களது பார்வையில் சரியா தவறா? 10 லட்சம் ரூபாய் அபராதம் நீதிபதிகள் வழங்கியிருப்பது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.